Hello everyone, welcome to Expedition Talks. Different persons தான் நம்ம வார இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். யாரெல்லாம் வீட்ல வந்து டிவி இல்லாத இருந்தா கூட இருப்பாங்களோ என்னமோ, ஆனா யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இல்லாத வாழ்க்கையே இப்ப மாறிடுச்சு. சோ இன்னத்த சிறப்பு விருந்தினர் வந்து நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க. எப்படி இந்த துறைக்குலாம் நீங்க வந்தீங்க? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இந்த துறையே கிடையாது. பேங்க்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜாவா டெவலப்பரா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். தூங்கி எந்திரிச்சாலே நம்ம முடிக்கிறது சோசியல் மீடியால தான். கரெக்ட். ஓகே, அதைவே நம்ம ஆர்வம் அதிகமா இருக்கும்போது அதைவே நம்ம பிசினஸா மாத்தினா எப்படி அப்படிங்கறத யோசிச்சுதான் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ப்ரொமோஷன்ல இறங்கினேன். லோக்கல் ப்ரொமோஷன் மாதிரி இறங்கினேன். ஓகே, அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தனால ஓகே யூடியூப் வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஃபோக்கஸ் பண்ணலாம்னு பண்ணிட்டு. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம வீட் சைட்லலாம் வந்து இல்ல நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆன்லைன் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டு பயங்கர எதிர்பார்ப்பு. அது 100% இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதையும் தாண்டி என் ஃபேமிலி சப்போர்ட் 100% இருக்கு. எஸ்பெஷலி எங்க அப்பாவோட சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ ஆரம்ப காலகட்டத்துல இப்ப எப்படி நீங்க இதுக்குள்ள என்ட்ரா இருக்கு ஏதோ ஒன்று கத்துக்கணுமா இல்ல எந்த மாதிரி? கத்துக்கணுங்கிறத விட இந்த இன்ஃப்ளூயன்சரை பொறுத்த அளவுக்கு நீங்க பேஸ் என்னன்னா பேச்சு திறமை. ஓகே, எந்த விஷயத்தையுமே நீங்க அவங்களுக்கு கன்வே பண்ற விதம் வந்து அட்ராக்டிவா கொண்டு போய் சேர்த்தணும். அதுதான் மெயின். கேட்சியா கொண்டு போயிட்டீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் ப்ரோமோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க பழைய இதுல எல்லாம் சொல்லுவீங்க தெரியுங்களா, பேசியே ஒரு பொருளை வித்துட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே லாஜிக் தான் இந்த சோசியல் மீடியாலையுமே. ஓகே, நம்ம பேசுற விதம் அவங்களுக்கு கேட்சியா ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பா இதாகும். ஓகே, மத்தபடி கண்டென்ட் குவாலிட்டியா கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அதை தேடுறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருது. ஓகே, ஃபாலோவர்ஸும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுக்குது. ஓகே, இப்போ புதுசா ஒருத்தவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெயினா கேமரா ஹேண்ட்லிங் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, எதை பத்தி பேசுறாங்களோ அதனுடைய நாலேஜை டெவலப் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் பெஸ்ட். இந்த ரெண்டு இருந்தாலே உங்களோட இது, ஏன்னா யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க வேற எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் தேடினீங்களா இன்ஸ்டன்டா உங்களுக்கு கொடுத்துருது. அது ப்ராப்ளமே கிடையாது. மற்றபடி செல்ஃப் டெவலப்மெண்ட்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம என்ன கேட்டகரி, அதாவது என்ன நீச்சேக்குள்ள போறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா எல்லாருமே மிக்ஸ் பண்ணி ஆமா போனோம்னா அது செட் ஆகாது. கண்டிப்பா. அது எப்படி எந்த மாதிரி நீங்க? ஆக்சுவலா நான் என்னோட சேனல் ஓரியன்டாவே சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணது பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஓரியன்டா, டூரிசம் ஓரியன்டா, ரெசார்ட், காட்டேஜஸ் அந்த மாதிரி ப்ரொமோஷன். ஏன்னா ஃபுட் பிளாக் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரெசார்ட், காட்டேஜஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணேன். நல்ல பீக்ல தான் இருந்தது. சீசன் ஆரம்பிக்கும் போது நம்ம அங்க பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் ஓரியன்டா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ரெண்டுமே ஆவரேஜா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. நான் மத்த கண்டென்ட்ல இது 100% ஃபோக்கஸ் பண்றேன்னா அது ஒரு 10% தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சஃபில் பண்ணி நான் போடுறதே கிடையாது. ஏன்னா இப்போ ட்ரெண்ட்ல என்னோட சேனல் எப்படின்னு பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் ஓரியன்டாவே வீடியோஸ் அதிகமா போடுறதுனால ரீட்டைல் ஷாப்ஸ் வச்சிருக்கவங்க தான் ஃபாலோவர்ஸ் அதிகம். அப்ப ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கும். 1000 வியூஸ் போனா கூட அதனுடைய ரெஸ்பான்ஸ் கஸ்டமரை பொறுத்த அளவுக்கு அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ உங்களோட சேனல் பத்தி நம்மளோட வியூவர்ஸ்க்கு 2-3 பாயிண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனல் நேம் பாத்தீங்கன்னா தென்றல்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ரெசார்ட் ஓரியன்டான ப்ரொமோஷன்ஸ் பிளஸ் கார்மெண்ட்ஸ் ஓரியன்டான ப்ரொமோஷன்ஸ் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். கார்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் மெயினா பாத்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம், இளம்பிள்ளை இந்த மாதிரி ஏரியாஸ்ல வீடியோஸ் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். ரெசார்ட், காட்டேஜஸ்ன்னு நீங்க யோசிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பாப்புலரான டூரிஸ்ட் பிளேஸ்லயும் நம்ம வீடியோஸ் இருக்கு. அதுல நம்ம சேனலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னாவே தெரியும் நம்ம என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த நான் பெருமையா சொல்லக்கூடாது, ஓல்டேஜ் ஹோம் ஒரு வீடியோ பண்ணினேன். அது நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு செம ரெஸ்பான்ஸ். ஓல்டேஜ் ஹோம் ப்ரொமோட் பண்ணக்கூடாத நியாயமா, ஆனா நீட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது கொண்டு போய் சேர்த்தணும்ல, அந்த மாதிரி பண்ணுனேன். கிட்டத்தட்ட அதுதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் வியூஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணு. கரெக்ட். ஆமா, நானும் பார்த்தேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அது நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், கஸ்டமருக்கு என்ன நீட்ஸோ அதை நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்த்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது பூம் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு ஃபீல்டுல பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். சும்மா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா நான் வந்து ஒரு யூடியூபர், இன்ஸ்டாகிராமர் வந்துருவாங்க. ஆனா யாரு வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரிசல்ட். சோ உங்களுக்கும் கண்டிப்பா இன்னைக்கு போட்டா நாளைக்கு ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகிற கனவுல தான் வந்திருப்பீங்க. ஆமா. சோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பத்தி? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் விட ஸ்டார்டிங்ல டவுன்ஸ் தான் அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் வீடியோ 100 வியூஸ் டச் பண்ணது எனக்கு இதா, நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான். அந்த 100 வியூஸை பாசிட்டிவா எடுத்துட்டாலுமே இல்ல 1000 எதிர்பார்த்து 100 வந்ததுன்னு டவுனா எடுத்துட்டாலும் நம்ம கையில தான் இருக்குது. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி 2 பிசினஸ் பண்ணிட்டு இதை 3ஆவதா சைடு ஒர்க்கா நான் பண்ண கிடையாது.
இதுதான் எனக்கு மெயின் ஒர்க் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி இறங்கும் போது அதனுடைய 100% எஃபர்ட் வந்து நான் அங்கதான் போட்டாகணும். அப்படி போட எனக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா இப்போ நீங்க ஆரம்பிச்சுட்டு வியூஸ் வந்து நீங்க எப்படி எதிர்பார்த்திருப்பீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10,000-50,000 வியூஸ் போகும் தான். ஆமா. எவ்வளவு டேஸ்ல உங்களோட வியூஸ் வந்து ஒரு 100-50 தான் ஸ்டார்டிங்ல வந்திருக்கும்? கண்டிப்பா. சோ இது எப்படி டேக்கிள் பண்ணிட்டே வந்தீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு மானிட்டைசேஷனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க. மினிமம் அந்த 365 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட டார்கெட் என்னன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 monthsல மானிட்டைசேஷன் அச்சீவ் பண்ணிடணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அதை பத்தின பேசிக் லேர்னிங்ல முடிச்சிட்டேன். ஓகே. என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நான் தெரிஞ்சுட்டு உள்ள வந்தேன். அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கண்டென்ட் அட்ராக்டிவா கொடுத்தா ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே பீக் ஆகும். அதுதான் விஷயம். அதாவது இனிஷியலாவே பிக் பண்ண முடியும். கரெக்ட். ஏன்னா இப்போ ரெசார்ட் காட்டேஜஸ் ஓரியன்டா நீங்க அதிகமா தேடிட்டு இருக்கீங்கன்னா 10-11 என் வீடியோ இல்லாம அதுல ஸ்பெஷலிஸ்டா தெரியற மாதிரி ஒரு வீடியோ நான் கொடுத்தேன்னா என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக்னா அதுலயே போங்க. ஆமா. மறுபடியும் மாறிட்டே இருக்க வேண்டாம். நிறைய பேர் பண்றது என்ன தப்புன்னா ஒரு வீடியோ பண்றாங்க போகல அடுத்ததுக்கு வேற டாபிக் மாறிடுறாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. இதுலயே 10 வீடியோ 5 வீடியோ போட்டு பாருங்க. 15வது வீடியோட ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோல கிடைக்கும். இன்னொரு மைத் என்னன்னா ஒரு ஆரம்பிச்ச 1 monthலயே வியூஸ் வராது, 6 மாசம் ஆகணும், 1 வருஷம் ஆகணும். அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியெல்லாம் கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீச்சை பொறுத்த அளவுக்கு ஆர்கானிக் ரீச் வர்றது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டம் தான். எக்ஸ்டர்னல் வியூஸ் தான் அதிகமா வரும். ஏன்னா நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த ஆர்வம் ஒண்ணு இருக்கும். நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. அந்த ரெஸ்பான்ஸ் ஷேர் அதிகமாக அதுல வர்ற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்இஓ ஒர்க்ல கொஞ்சம் பூம் பண்ணி கொடுக்கும். அந்த பூமிங்ல நீங்க உங்களோட தம்ப்நெயில் வந்து ரொம்ப கவர் பண்ணிச்சு, அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களோட ரீச் வந்து இன்னும் அதிகமா கொண்டு போய் சேர்த்தும். ஓகே. இப்போ என்னன்னா எல்லாரும் சேனல் ரன் பண்றோம், ஏதோ ஒரு ஏனோ தானோ ஒரு அப்டேட் போட்டிருக்கோம். ஆனா ஒரு சில சக்சஸ் ஆகிறவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த டேல இந்த டைம்ல போட்டா நல்லா சக்சஸ் ஆகுங்கிற ஒரு சில விஷயமெல்லாம் இருக்கும். அதை பத்தி அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே. இதை பத்தி எப்படின்னு சொல்லுங்க. சக்சஸ் ஆகிற விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில். ஒரு கண்டென்ட்டை நீங்க என்னவா கொடுக்குறீங்க, என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்கிறது அந்த தம்ப்நெயில் இமேஜே பேசணும். அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். அது கவர் பண்ணிடுச்சுனாலே உங்க வீடியோ பாக்குறதுக்கு உள்ள வந்துருவாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பாங்கன்னு ஒரு கால்குலேஷன் வச்சு ரெகுலரா அந்த டைம் இன்னைக்கு ஒரு டைம், நாளைக்கு ஒரு டைம், நாளானிக்கு ஒரு டைம் ரிலீஸ் பண்ண வேண்டாம். ஒரு டைம்ல ஒரு டைம் ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல அனலிட்டிக்ஸ்ல இது பாப்பீங்களா இல்ல நீங்களா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி? ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கரெக்ட். நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு ரெகுலரா மோஸ்ட்லி போஸ்டிங் டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock. ஏன் அந்த 11 o'clock நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர் ஈவினிங் டைம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் மார்னிங் டைம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா காலையில எல்லாருமே ஆபீஸ்க்கோ ஒர்க்குக்கோ போய் செட் ஆயிட்டு அந்த 11 மணிங்கிறது டீ டைம் எடுத்துக்குவாங்க, ஃப்ரீ டைம் எடுத்துக்குவாங்க. ஆனா எல்லா டேஸுமே 11 o'clock இல்ல எல்லா டேஸுமே? ஏன்னா வீக் டேஸ்ல மோஸ்ட்லி எல்லாருமே ஒர்க்ல தான் இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றது. ஓகே. ஒன்னு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 வீடியோவாவது ரிலீஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம், டெய்லியுமே ரிலீஸ் பண்ணணுமா இல்ல டெய்லியுமே ரிலீஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர் தான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 3 வீடியோவாவது இருக்கணும். ஓகே. லாங் கேப் விட வேண்டாம். ஒரு வீடியோ போட்டு அடுத்து இன்னொரு 10 நாள் ஆகட்டும், 5 நாள் ஆகட்டும், அப்படி விட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றீங்கன்னா ஒரு 10 வீடியோ 5 வீடியோ எடுத்து எடிட் பண்ணி பேக்கப் வச்சுட்டு நீங்க சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா. அடுத்து நீங்க ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணலைனா கூட உங்ககிட்ட வீடியோ பேக்கப் இருக்கணும். ஓகே. இந்த டைம்ல இந்த டைம் ஷெட்யூல் போட்டு ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரிங்க. ஓகே. ஃபைனல் क्वेश्चन வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு யங்ஸ்டர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வராங்கன்னா என்னென்ன விஷயமெல்லாம் பண்ணுனா இதுல சக்சஸ் பண்றாங்கறதை இவர்கிட்ட கேட்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்டே அவரே சொல்லிட்டாரு யங்ஸ்டரா வந்தீங்கன்னா அப்படின்னு. மோஸ்ட்லி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஃபீல்டுல இப்ப ட்ரெண்ட்ல என்ன இருக்குது கண்டென்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க கண்டென்ட்டா எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க பேசுற வேர்ட்ஸும் கொடுக்குற கண்டென்ட்டும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் அடுத்த ரீச்சுக்கு போவீங்க. இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க சினி இண்டஸ்ட்ரிக்கு ஆகட்டும், சீரியல் இண்டஸ்ட்ரிக்கு ஆகட்டும், அந்த மாதிரி போறதுக்கு கூட மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. ஸோ உங்களோட டேலண்ட்டை நீங்க இதுல ப்ரூஃப் பண்ண நீங்க கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி அட்டன்டிவா இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10-11 இது டைம் பாஸ் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதே லெவல்ல தான் இருக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு அட்டன்டிவா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போக முடியும். ஓகே. இவ்வளவு நேரம் இவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்காக நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நம்மளோட சேனல் எக்ஸ்பர்டைசர் டாக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. நம்ம சேனல் எக்ஸ்பர்டைசர் டாக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. நன்றி.